குற்றம், இது சமூகத்தின் பார்வை. Fourth Monkey Connect coming soon. யாழ்ப்பாணம் இடிவில் வடகிழக்கு போவோடி பகுதியில் அமைந்துள்ள கிணறு ஒன்றிலிருந்து இன்று காலை குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். அப்பகுதியில் ஏற்பட்டு பதற்ற நிலையை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட அவரது மரண விசாரணையின் பின்னர் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இணுமில் வீதி மானிப்பாயில் வசித்து வந்த இரு பெண் பிள்ளைகளின் தந்தையான 39 வயதுடைய கோபாலப்பிள்ளை கமலதாஸ் என்பவரே மேற்படி சடலமாக மீட்கப்பட்டவர் என அடையாளம் காணப்பட்டிருந்தார். இவரது மரணம் சந்தேகத்திற்கு இடமான முறையில் இடம்பெற்றிருந்ததால் இவரை அடையாளம் காணுமாறு ஆரம்பத்தில் போலீசார் கோரிக்கை விடுத்திருந்தனர். இச்சம்பவம் குறித்து விபரமாக நாம் பார்ப்போமானால், அதாவது இன்று காலை குறித்த தோட்ட பகுதிக்கு சென்ற விவசாயி ஒருவர் அப்பகுதியில் உள்ள தோட்ட கிணற்றுக்கு அருகில் ஒரு மோட்டார் சைக்கிள், செருப்பு, தண்ணீர் போத்தல் என்பன இருப்பதை அவதானித்துள்ளார். பின்னர் கிணற்றுக்குள் பார்த்தபோது ஒரு ஆணின் சடலம் கிடப்பதை அவதானித்துள்ளார். குறித்த தகவலை அப்பகுதியில் உள்ளவர்களுக்கும் போலீசாருக்கும் தெரியப்படுத்தியதை தொடர்ந்து அப்பகுதி பெரும் பரபரப்பாக இருந்தது. ஆனால் குறித்த நபரை அடையாளம் காணும் அளவுக்கு ஆதாரங்கள் எவையும் காணப்படவில்லை. இதனால் அங்கு காணப்பட்டு மோட்டார் சைக்கிளின் விவரத்தை வைத்து நபரை தேடும் முயற்சியும் தோல்வியடைந்தது. ஏனென்றால் அந்த மோட்டார் சைக்கிள் உரிமையாளர் ஏற்கனவே அந்த மோட்டார் சைக்கிளை விற்றுள்ளார் என தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் பதட்டம் தொடர்ந்து செல்லும் போது போலீசார் மற்றும் ஜாழ் மாவட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆறுமுகம் ஜெயபாலசிங்கம் அவ்விடத்திற்கு வந்து விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சடலத்தை வெளியே மீட்டெடுத்தனர். சடலம் மீட்கப்பட்ட போதுதான் குறித்த நபர் யார் என அப்பகுதியில் உள்ளவர்கள் அடையாளம் காட்டினார்கள். பின்னர் அவரது மனைவி மற்றும் சகோதரர்கள் அவ்விடத்திற்கு வந்து சடலத்தை அடையாளம் காட்டியுள்ளனர். சடலம் மீட்கப்பட்டு ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து பிரேத பரிசோதனை இடம்பெற்றது. அதில் நீரில் மூழ்கி மரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மரணமான குறித்த குடும்பஸ்தரின் உறவினர்களை விசாரணை செய்த போது பல அதிர்ச்சி அளிக்கும் விடயங்கள் வெளியாகியுள்ளன. குறித்த நபர் திருநெல்வேலியை பிறப்பிடமாக கொண்டுள்ளார். இவருக்கு 7 சகோதரர்கள். இவரே கடைசி மகனாக இருந்துள்ளார். சுமார் 80 லட்சம் வரையான கடன் சுமை காரணமாக கடந்த 2014 ஆண்டு மலேசியாவிற்கு தப்பி சென்றுள்ளார். கடன் கொடுத்தவர்கள் இவரின் குடும்பத்தினரை தொந்தரவு செய்த போது குடும்பத்தினருடனும் இவர் தொடர்பை துண்டித்து விட்டுள்ளார். பின்னர் 2019 ஆண்டு மீண்டும் நாட்டுக்கு திரும்பி வந்து வன்னி மற்றும் ஜாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளில் வசித்து வந்துள்ளார். ஒரு பெண்ணை திருமணம் செய்து மானிப்பா இணுவில் பகுதியில் வசித்து வந்துள்ளார். இவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கின்றன. இந்த நிலையில் குறித்த நபர் இன்று சடலமாக மீட்கப்பட்ட போதே இவரின் சகோதரர்களுக்கு இவர் யாழ்ப்பாணத்தில் வசித்து வருவது தெரிய வந்துள்ளது. சுமார் 12 வருடங்களுக்கு பின்னர் உண்மையை அறிந்த சகோதரர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அத்துடன் அவரது மனைவிக்கும் குறித்த குடும்பஸ்தர் இப்படியான கடன் சுமையுடன் இருந்ததும் இன்றேதான் தெரிய வந்துள்ளது. அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியுடன் உறவினர்கள் இருப்பதை அவதானிக்க முடிந்தது. தந்தை இழந்த 2 பெண் பிள்ளைகளின் எதிர்காலம், கணவரை நம்பியிருந்த மனைவியின் நிலை என்பன பார்ப்பவர்களை கலங்க வைத்துள்ளது. கடன் சுமையானது பல்வேறு விதங்களில் உயிர்களை பறித்து பலரின் வாழ்க்கையை சீரழித்து வருகிறது என்பதில் ஐயமில்லை. இந்த மரணம் தொடர்பான விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.